ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பராசர பட்டரிடத்துல சோமயாஜியார் ஒருவர் திருவாராதன கிரமத்தை போய் கற்றுக்கொள்ள போனார். சோமயாஜியார் என்றால் நிறைய சோமயாகங்களை பண்ணக்கூடியவர். எம்பெருமானாருடைய தகப்பனாருக்கும் கூட கேசவ சோமயாஜியார் என்று பெயர்தானே. சோமயாஜியார் என்றால் பல சோமயாகங்களை பண்ணக்கூடியவர். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட யாக யஜ்ஞங்கள் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர், அதில் ஆசை பெற்றவர் அப்படின்னு தெரியறது. பராசர பட்டர் பெரிய வித்வான் ஆகையினால அவரிடத்துல போயிட்டு பகவத் ஆராதனம் எப்படி செய்ய வேணும் அப்படின்னு கேட்க போற சோமயாஜியார். பட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, எம்பெருமானார் அருளி செய்த நித்திய கிரந்தம், அதில் எம்பெருமானார் எப்படி பறக்க விஸ்தாரமாக திருவாராதன கிரமத்தை எப்படி அருளி செய்திருப்பாரோ அந்த கிரமங்களில் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் இந்த சோமயாஜியாருக்கு சொன்னார். எம்பெருமானார் அருளி செய்தது நவ கிரந்தங்கள், நவரத்னங்களை போல. ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் என்று இப்படி 5 கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்ய, அதாவது வேதாந்த விஷயத்தில். பிறகு கத்தியத்ரயம், 3 கத்தியங்கள், அது சம்பிரதாய விஷயத்தில். மொத்தம் 8 கிரந்தங்கள். அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு திருவாராதனம் எப்படி செய்ய வேண்டும் என்றதை பற்றி நித்தியம் அப்படின்ற ஒரு கிரந்தம். அந்த நித்திய கிரந்தத்தை பின்னொற்றி பட்டர் இந்த சோமயாஜியாருக்கு திருவாராதன கிரமத்தை சொன்னார். அதன்படியே தன்னுடைய அகத்துல திருவாராதனத்தை ஒன்று விடாமல் அனுஷ்டித்து கொண்டும் வந்தார் இந்த சோமயாஜியார். அவர் பல நாள் பட்டருடைய திருமாளிகைக்கு வந்து பட்டர் செய்யக்கூடிய திருவாராதனத்தை பார்ப்பாராம். பட்டர் திருவாராதனம் ஒன்றுமே கிடையாது. பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தீர்த்தம் ஆடுவார். தீர்த்தம் ஆடின பிறகு வஸ்திரத்தை தரித்து கொள்வார். பிறகு திருமண் காப்பை தரித்து கொள்வார். தரித்து கொண்ட பிறகு சந்தியாவந்தனம் பண்ணுவார் அப்படின்னு கூட எழுதப்படலை. தரித்த பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேராக உட்காந்துருவாராம். இலையில உட்காந்துருவார். இலையில உட்கார்ந்த பிறகு இலையில பிரசாதத்தை இடுவார்கள். அப்பொழுது கூடவே சேர்த்து தண்ணீரும் வரும். அதற்கு பிறகு எம்பெருமானார் பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எம்பெருமானை அழைத்து வாருங்கோள், தன்னுடைய திருவாராதன பெருமாள் தெற்காழ்வார், அந்த எம்பெருமானை அழைத்து வாருங்கோள் அப்படின்னு சொல்ல பட்டருடைய சிஷ்யர்கள்லாம் பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வருவார்கள். அந்த எம்பெருமானுக்கு அந்த இலையிலிருந்தே அப்படியே அடியேன் மேவி அமர்கின்ற முதே அப்படின்னு அமுது செய்ய பண்ணுவர். இவ்வளவுதான் அவருடைய திருவாராதனம். இந்த சோமயாஜியார் பார்த்தார், பல நாள் பார்த்தார். ஒரு நாள் ஆர்த்தியோட கேட்கிறார். அவர் ஒரு விதண்டாவாதம் போல, வாதம் போல ஒன்றும் கேட்காமல், எனக்கு இவ்வளவு சொன்னீரே, நீ இது ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற எண்ணம்லாம் கொள்ளாமல், அடி எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு, தேவர் ஏன் இப்படி பண்றது, எனக்கோ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிட்டு, ஆனால் தேவர் பண்றதோ ரொம்ப லகுவாக இருக்கு, இந்த வாசிக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு பட்டர் இடத்துல வினயத்தோட அவர் கேட்க, அப்போ பட்டர் சொன்னாராம், உம்மை பார்த்து எம்பெருமானை பார்த்தால் நித்திய கிரந்தத்தை ஒழிய வேற வழியே கிடையாது, என்னை பார்த்தால் இதற்கு மேற்பட்ட செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். என்ன தாத்பரியம்னா, இந்த சோமயாஜியார் வேத அனுஷ்டானங்கள்ல ஊன்றியவர், நிறைய செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவர். அவருக்கு எம்பெருமானுக்கு நன்றாக திருவாராதனம் பண்ண வேணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அப்போ எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்க ஒரு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது. அப்போ எவ்வளவு செய்தாலும் போதாது. ஆகையினால சோமயாஜியாரே, உமக்கோ செய்ய வேணும் அப்படின்ற அந்த ஊற்றம் இருக்கு, எவ்வளவு செய்தாலும் போதாது. ஆகையினாலதான் இருக்கிறதுலே கடினமான விஸ்தரமாக இருக்கக்கூடிய நித்திய கிரந்தத்தை சொன்னேன். என்ன பார்த்தா எனக்கு ஆழ்வாருடைய அருளால அவர் எப்படி காலாடும் நெஞ்சடியும் கண் சுடலும் அப்படின்னு எம்பெருமான நினைத்த மாத்திரத்திலேயே அடியேன் அப்படின்னு கரைந்து விடறாரோ, அதே மாதிரி தான் எனக்கும் எம்பெருமான நினைத்த மாத்திரத்திலேயே பெரிய பெருமான திருவடிகள் நினைத்தாலே அடியேன் அப்படின்னு விடணும் தோன்றது. நான் 2 நிமிஷம் எழுந்து நின்று எம்பெருமானுக்கு ஒரு தூபத்தை சமர்ப்பிக்கிறதோ என்னால் முடியலை. நினைத்த மாத்திரத்திலே அடியேன்னு உட்காரதான் தோன்றது. ஆகையினால என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்வம் என்ன, எம்பெருமானுடைய போக்கியத்தை சௌலபியம் என்ன, எல்லாவற்றையும் எம்பெருமானார், அதாவது பட்டரானவர் ஆராய்ந்து இப்படி 2 பேருக்கு 2 விதமான மார்க்கத்தை உபதேசித்தார், அனுஷ்டித்தார். மற்றொரு சரித்திரம் பட்டரை பற்றியே. பட்டருக்கு சிஷ்யர்கள் பலர், அதுல பிரமுகராக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை திருநறையூர் அரையர், அதே போல நம்பி திருவழுதி வடநாடு தாசர். இந்த 2 பேரும் சத் சங்கத்தில் இருக்கும் பொழுது
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வார்கள். எம்பெருமானை அடைவது என்ன பண்ணலாம், அப்படி அப்படின்னு இந்த ஜீவனத்தை எப்படி போக்கலாம் அப்படின்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடல் நடத்த, ஒரு டிஸ்கஷன் நடத்த. எல்லா டிஸ்கஷனும் எதை பத்தி? மறுபடியும் ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், இந்த அர்த்த பஞ்சகம், ஆச்சாரிய வைபவம், இதை பத்தி தான். இப்படி 2 சிஷ்யர்களும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அப்போ ஒரு சந்தேகம் வந்துதான். நமக்கோ வைராகியமே போரலையே, அப்போ இந்த நிலையில இருந்து எம்பெருமானை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த 2 பேருக்கும் வர, அவர்களுக்கு என்ன சந்தேகம்? அவர்களுடைய வைராகிய நிலை எங்கேயோ இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்காக கேட்கிறார்கள் என்று கொள்ளலாம். இந்த சந்தேகத்தோட பட்டர் ஆச்சாரியர் இடத்துல போய் இந்த சந்தேகத்தை விண்ணப்பிக்க, அப்போ பட்டர் தெரிவித்தானா, இப்போ போதிய வைராகியம் வராமல் போனாலும் நம்மளுடைய சரம தசையில அந்திம காலத்திலாவது எம்பெருமான் இந்த உடல்ல ஒரு பெரிய உபேக்ஷா புத்தி, அதாவது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இனிமேல் இந்த சம்சாரம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கண்டிப்பா திருவடிகளை சேர்த்து கொள்வான். இதற்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, பாகவதாக ந யம விஷயம் கச்சந்தி அப்படின்னு இருக்கு. நகலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி. இந்த பாகவதர்கள் ஆனவர்கள், எம்பெருமான் திருவடிகளை பற்றினவர்கள், அவர்கள் யமனுடைய விஷயம் அப்படின்னா சதனம், அவனுடைய வீடு, அவன் இருப்பிடம். யமலோகத்துக்கு கண்டிப்பாக போகவே மாட்டார்கள் அப்படின்றது இருக்கு. ஆக யமலோகத்துக்கு போக மாட்டார்கள், மற்ற ஜென்மம் கிடையாது. அப்போ திருவடிகளை போய் கிட்டிதான் ஆக வேணும். அதற்கு வேண்டியதை எம்பெருமானை பார்த்து கொள்வான் அப்படின்னு. ஆக நமக்கு இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த 2 ஆச்சாரியர்கள், பிள்ளை திருநறையூர் அரையரும் நம்பி திருவழுதி வளநாடு தாசரும், அவர்கள் எம்பெருமானை அடைவது இந்த நிலையிலேருந்து முடியுமா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பி கொண்டார்கள் இல்லையா? அந்த சந்தேகத்தை எழுப்பி கொள்வதே நம் போன்றவர்களுக்காக தான். அப்போ அவர்கள் என்ன சூச்சனம் பண்றார்கள்னா, நாமும் நம் வாழ்க்கையில கேட்டுக்கொள்ள வேணும். இந்த நிலை போதுமா? இதுலேருந்து எம்பெருமான் அடையறதுக்கு இதெல்லாம் போதிய வைராகியம் கிடையாதே, போதிய பக்தி கிடையாதே அப்படின்ற எண்ணம் வந்தாலே போதும், பெருமாள் படிப்படியா உயர்த்தி விடுவார் அப்படின்றத இந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.